வரவேற்க தவறுனதே இல்லை, அது கொண்டாட தவறுனதே இல்லை. அது மாதிரி இவங்களையும் கொண்டாடுவோம் அப்படின்ற வாழ்த்துக்களோட இந்த படத்தில் இவங்களோட அனுபவங்களை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு சாந்தி அவர்களே வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சான்ஸ் டர்ன் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பாக தமிழில் ட்ரை பண்ணுறேன். இது எனக்கு புது பாஷா, ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்கள் எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போதான் ஆக்சுவலி நான் சொன்னால் சார் கிட்ட என்ன, சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, நான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ ஆப்சல்யூட்லி என்னன்னா, எனக்கு ஐ லவ் குரு சார். ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் ஹிம். இன்னொன்று மணி சார், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார், ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். And இன்னும் கிருஷ்ணா காரு அண்ட் பென்னி, they help me a lot. இப்போ டிரான்ஸ்லேட், ஸோ கிருஷ்ணா காரு எல்லா படத்தில் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். அண்ட் பென்னி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவி, சாந்தி, and அம்மா இங்கே இஸ் நாட் ஹியர். அண்ட் குரு சார் எல்லாத்துக்கு ஹாய் சார். அண்ட் சுஜித், தேங்க்யூ ஸோ மச். சுஜித் ஆல்வேஸ் யூஸ் டு புல் மை லெக். இப்போ ப்ராப்பர் புக் தமிழ் பேசிட்டு யூஸ் டு புல்லி மீ, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஸ்போக்? பட் கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். தட் இஸ் ஒன். இன்னொன்று, இப்போ படம் வந்து மீரா, தேங்க்யூ ஸோ மச். யூ ஹெல்ப் மீ அ லாட் டூ. This is the opportunity to thank you, all of you, but if I miss someone, very very sorry. குமார் காரு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸில், ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆகிட்டேன் ஸ்டோரி கேட்கும்போது. So I was very fortunate to get such a role, to portray a woman who has a dream to become an IAS officer. So I think I'm very 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 fortunate to do this role. And in the story என்னன்னா, நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க, ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்குது. ரொம்ப சிரிச்சு நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஐ ஹோப் ஸோ. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக பாருங்க. I hope you all like it, you enjoy the film. அவ்வளோதான். Thank you so much. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக, டிஸ்ட்ரிபியூட்டராக அவர் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ முதல் முறையாக ப்ரொடியூசர் ஆகிறாரு. அவர் எப்படி ப்ரொடியூசராக இழுத்து போட்டாங்க நக்கல் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத பிரசன்னா அவர்கள் சொன்னதை நம்மலாம் கேட்டோம். ஸோ இந்த திரைப்படம் ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் நம்ம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற வாழ்த்துக்களோட திரு வினோத்குமார் அவர்களே சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு அவ்வளோவா பேச வராது, இப்படி வந்து பேச சொல்லி போட்டாங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஜனவரி 24 நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.
வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையோ என்னமோ தெரியாது. ஒரு சிலர் ஏதாவது சொன்னாங்கன்னா அது சரியா இருக்கும் நம்ம நம்புவோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லும்போது சே அவங்க நல்லவங்க, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி சினிமாலேயும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் நடித்தா அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இவர் நடிச்சிருக்காரா அப்போ அது நல்ல கதையாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ முதல்ல வந்துட்டு குரு சோமசுந்தரம் சார் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னோன்னா எனக்கும் படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்க நிறைய படங்களை நம்ம ஜிகிர்தண்டால பார்த்துருக்கோம், மின்னல் முரளி, இந்த மாதிரி நிறைய படங்களில் நம்மளை பிரமிக்க வச்ச குரு சோமசுந்தரம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசினாரு. அழைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க அப்படி சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலையோ ரொம்ப குழுகுலுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்த்த சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே, காசேதான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோட இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர்தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து அந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில், நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்காது. எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க, இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இதுலேருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, நாடகத்துறையிலேருந்து. எஸ்பெஷலி இப்போ புதுப்பேட்டையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்தது. நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டேரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டேரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், இன்னும் 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, அது யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றும்ல. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், இது என்னது அப்படின்னு கேட்பான். அப்போ ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி, அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா தான் மதுரையில் சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க.
ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் வேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்போம், மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ண சரி. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்குன்னு. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாதுனாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நிறையா நக்கலைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடி அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணிட்டு நான் ஒரு பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தி அந்த வயசாக்குறது, ஓ அப்படியா. ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் சொன்னால் செம்மையாக இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம்மாக்கே கைண்டில் இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் அவர் சினிமோட்டோகிராஃபராக. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார். நம்ம வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா, ஸோ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும், எலியும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி என்கிட்ட மோத பார்க்குறாரு, எலிய ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா, அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகணுன்னு எனக்கு வளர சந்தோஷம். அவங்களும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து 4 அப்புறம் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இதில் காஸ்டியூம் டிசைனர்னால் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க.